ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி மோட்டிவேஷன் வீடியோ. லைஃப் எப்போவுமே ஸ்டெடியாக இருக்காது, அன்சர்டனாக தான் இருக்கும். நம்மளுக்கு புரியாது இது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, ஏன் கூட ஏன் நடக்குது. நிறையா வாட்டி கன்ஃப்யூஸ் ஆகிடும். எப்படி ரியாக்ட் பண்ணணும், என்ன சொல்லணும், என்ன கேட்கணும், எப்படி புரிய வைக்கணும், எப்படி கொஷின் பண்ணணும், எல்லா கன்ஃப்யூஷன்ஸுமே எல்லாருக்கும் கண்டிப்பாக அட் ஏ ஸ்டேஜ் வரும். ஒரு ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா நிறைய கொஷின்ஸ், நிறைய கன்ஃப்யூஷன், நிறைய இமோஷன் இம்பேலன்ஸ் ஆகிடும். சேம் திங் நம்ம பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், பெரியவங்க கூட ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக தான் ஒரு ஃபேமிலி ரூல் போட்டாங்க. அதெல்லாம் நம்ம இப்போது ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நம்ம யோசிப்போம், ஏன் ஃபாலோ பண்ணணும், ஃபேமிலியோடு ஏன் இருக்கணும், தனியாக போயிடலாம். தனியாக போனால் ஃபேமிலியை மிஸ் பண்ணுவோம். ஃபேமிலியோடு இருக்கணும்னு தோணும். ஃபிசிக்கலி, மென்டலி, இமோஷனலி எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு ட்ரெடிஷன் இருக்குது, அப்போ தேடுவோம் எப்படி என்ன செய்யணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி சாமி கும்பிடணும், என்ன வைக்கணும், என்ன செய்யணும். பட் அந்த ட்ரெடிஷனை யூஸ்வலி நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஒன்லி ஒகேஷ்னலி அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் பார்ப்போம். நிறைய திங்ஸ் இருக்குது, நம்ம யோசிக்க முடியாது, பண்ண முடியாது. யோசிப்போம், கடவுள் ஏன் என்கிட்ட மட்டும் இப்படி பண்ணுறாங்க. பட் மற்றவங்க லைஃப்பும் பார்த்தா அவங்களுக்கும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ யாரையும் ஜட்ஜ்மெண்டலாக இருக்காதீங்க, தப்பாக யார் பற்றியும் யோசிக்காதீங்க. எல்லாருக்கும் அவங்களோட லைஃப் இருக்குது. உங்கள் பற்றி யோசித்து இன்றைக்கி உங்கள் ப்ரெசண்ட்டை ஸ்பாயில் பண்ணாதீங்க. கடவுள் எல்லாருக்கும் ஒரு பிளான் வச்சுருக்கிறாரு. அமேசிங் பிளான் வித் ஆல் சேலஞ்சஸ், கஷ்டம், ட்ரபிள்ஸ் எல்லாமே கொடுப்பாரு. ஆனால் கூடயே இருப்பார். அந்த பிளான் என்னான்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் அட் ட்ரபிள் டைம், டிஃபிகல்ட்டிஸில் கூட நம்ம ஸ்மைல் பண்ணுவோம். ஸோ ஹாவ் ஹோப். கடவுள் நல்லா பிளான் தான் நம்மளுக்கு வச்சுருக்கிறார். நிறைய பேர் நம்ம பின்னாடி பேசுவாங்க. ஏன் பேசுவாங்க? ஏன்னா நம்ம லெவலில் ரீச் பண்ண முடியல அவங்கனால். இல்லை நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அவங்கக்கிட்ட இல்லை ஒரு லைஃப் ஸ்டைலை பார்த்து காப்பி பண்ணணும் பார்ப்பாங்க. அவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்ம இல்லை, நம்மக்கிட்ட இது இல்லை. சிம்பிள் லைஃப் லீட் பண்ணுங்கள். எல்லார்கிட்ட எல்லாமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக இருங்க, கிராட்டிடியூட்டோடு இருங்க. லைஃப் ஒரு புக்கு மாதிரி. எவ்ரிடே ஒரு நியூ பேஜ், எவ்ரி மந்த் நியூ சாப்டர், எவ்ரி இயர் ஒரு நியூ சீரீஸாக தான் இருக்கும். எல்லாருக்குமே அவங்களுக்கு ஓன் கொஷின் பேப்பர் இருக்குது. அதை அவங்க தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ யாரும் காப்பி பண்ண வேணாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதில் சந்தோஷமாக இருங்க. சந்தோஷம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. சந்தோஷம் உங்கள்கிட்ட எவ்வளோ நகை இருக்குது, எவ்வளோ காசு இருக்குது, எவ்வளோ வீடு இருக்குது, இல்லை எவ்வளோ திங்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட, அது கிடையாது. உங்கள்கிட்ட எவ்வளோ நல்லா மனுஷங்க இருக்கிறாங்க, ஹியூமன் பீயிங். சந்தோஷம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. என் சேனலில் கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Take care. Thank you.